தமிழக அரசியல்ல இன்றைக்கு பரபரப்பான விவாத பொருளாக மாறி இருப்பது அதிமுக எம்எல்ஏக்களுடைய தொடர் ராஜினாமாக்கள் தான். தாவேகா 108 தொகுதியில வென்றார்கள். விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், அப்புறம் முஸ்லீம் லீகினுடைய துணையோடு ஆட்சியை அமைத்து ஆட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம். அதிமுக இந்த தேர்தலில் தனித்து 47 இடங்கள்ல வெற்றி அடைஞ்சாங்க. அதுல ஒரு 25ல இருந்து 30 எம்எல்ஏக்கள் அப்படியே அந்த கட்சியிலிருந்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய தலைமையில வெளியில போனாங்க. அவங்க வெளியில போய் சட்டமன்றத்தில் நடந்த பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்புல தாவேகாவிற்கு ஆதரவாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் இப்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி அதிமுகவிலிருந்து இருவேறு கருத்து கொண்டு வெளியில போன அந்த 25ல இருந்து 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு சில எம்எல்ஏக்கள் இப்ப தொடர்ந்து தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. யார்? பெருந்துறையினுடைய எம்எல்ஏ ஜெயக்குமார், மதுராந்தகத்தினுடைய எம்எல்ஏ மரகதம் குமரவேல், தாராபுரத்தினுடைய எம்எல்ஏ சத்யபாமா, இப்ப ஒருத்தர் 4வதா ஒரு ஆளும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். யார் அப்படின்னா அம்பாசமுத்திரத்தினுடைய எம்எல்ஏ எசக்கிமுத்து. இப்போ அசாஃப் நவ் 4 பேர் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல தங்களை நேரடியாகவே ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். என்ன நடக்கிறது? இது ரொம்ப புதுசா இருக்குல்ல. இப்படியான கட்சி தாவல்களையும் கட்சி மாற்றங்களையும், ஒரு கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற இப்படியான சூழலை தமிழ்நாடு இதற்கு முன்பு பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீகும் திமுகவோடு கூட்டணியில் இருந்தார்கள். அவர்களுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கு தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ தாவேகாவினுடைய தேவை என்ன? அவர்களுக்கு தேவையான பெரும்பான்மை சட்டமன்றத்தில் கிடைச்சிருச்சு. அதை தாண்டி அதிமுகவை பிளவுபடுத்தி அங்க இருக்கிற எம்எல்ஏக்களையும் தங்களுக்கு ஆதரவான எம்எல்ஏக்களாக மாற்ற வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் தாவேகாவிற்கு எங்கிருந்து வந்தது? இதை தாவேகா தான் செய்தா? யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கட்சி தாவலுக்கு பின்னணியில தாவேகாவினுடைய குதிரை பேரம் இருக்கிறதா நேரடியாகவே திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சுமத்துறார். அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி கொதிச்சு போய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நாம நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் முஸ்லீம் லீகையும் மாத்திரம் நம்பி தொடர்ந்து 5 ஆண்டுகள் நம்மளால ஆட்சியை நடத்திவிட முடியாது அப்படின்னு தாவேகா அச்சப்படுதா? தங்களுக்கு சாதகமான எம்எல்ஏக்களை இப்பவே சேகரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம யாரையும் நம்பாம தனி பெரும்பான்மையோட தங்களின் விருப்பம் போல ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னு தாவேகா விரும்புதா? அப்படிங்கிற கேள்விதான் இப்போதைக்கு தமிழகத்தில் மக்கள் முன்பாக இருக்கிற முக்கியமான கேள்வி. தாவேகாவிற்கு இப்படியான தேவை என்ன இருக்கிறது? பொதுவாக தாவேகா விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்திற்குள்ள நுழையும் பொழுது ஒரு விஷயத்தை ரொம்ப தீர்க்கமா அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு வந்தார். நாங்கள் மற்ற கட்சிகளை போல அல்லாமல் ஒரு தூய அரசியல் கட்சியாக செயல்படுவோம். 108 தொகுதிகளில் வெற்றி அடைந்து இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் வழக்கமாக அரசியல் லாபங்களுக்காக எல்லா கட்சிகளும் செய்கிற குதிரை பேரத்தில் தாவேகாவும் ஈடுபட்டு இருக்கிறது எனில் இது எப்படி தூய ஆட்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் மத்தியிலேயே வந்திருக்கிறத தவிர்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகும். ஆனா இந்த குற்றச்சாட்டை தாவேகாவினர் கடுமையாக மறுக்கிறார்கள். அவர்களாகவே சுயமாக விருப்பப்பட்டு தாவேகாவில் இணைகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது வழக்கமா ஒரு கட்சியில வேறொரு கட்சியை சார்ந்தவர்கள் வந்து சேரும் பொழுது அந்த கட்சி சொல்கிற சால்ஜாப்பு தான், அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். தாவேகா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது? தாவேகா ஏன் அதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் அதிருப்தி கொண்டு வெளியேறிவிட்டால் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்போதே அவர்கள் தங்களுக்கு பக்கபலமாக அதிமுக எம்எல்ஏக்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப நமக்கு முன்னாடி நிக்குது. இப்படி இதெல்லாம் நிஜமெனில் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கட்சியை உடைத்து அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி தங்களுடைய கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு தாவேகா முயற்சிப்பது உண்மையெனில் நிச்சயமாக இது எப்படி தூய சக்தியாக தூய ஆட்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் வைப்பாங்களா இல்லையா? அதற்கு தாவேகா அந்த நேரத்தில் பதில் சொல்லியாங்க. இந்த வீடியோவை நாம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தின்படி அசாஃப் நவ் அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை திருச்சியில ராஜினாமா செஞ்சிருக்கிறார். சோ திருச்சிக்கு இடைத்தேர்தல் கன்ஃபார்ம். அதை தாண்டி பெருந்துறையில, மதுராந்தகத்துல, தாராபுரத்துல, அம்பாசமுத்திரத்துலன்னு மொத்தம் 5 இடங்கள்ல இடைத்தேர்தல் காத்திருக்கு. இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய போகிறார்கள்? மொத்தமாக இடைத்தேர்தல் எத்தனை தொகுதிகளுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் தமிழ் சமூகம் காத்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு நம்ம மனசுல எழுகிற கேள்வி என்ன அப்படின்னா, அதிமுகவிலிருந்து வெற்றியடைந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு அவங்க தாவேகால ஐக்கியமாயிருக்காங்கல்ல, அதனுடைய நியாய தர்மங்களை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா மேல சொன்னோம் இல்லையா, அந்த 4 தொகுதிகள், அந்த 4 தொகுதிகளில் வெற்றி அடைந்த அந்த அதிமுக வேட்பாளர்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க? வாக்களித்தவர்களுடைய மனநிலை நிச்சயமாக தாவேகாவிற்கு எதிரான மனநிலையில இருந்ததுனால தானே
அவங்க அதிமுகவுக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தாவேகாவிற்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்களின் வாக்குகளை வாங்கி வெற்றியடைந்த எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ஜஸ்ட் லைக் தட் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால ஐக்கியமாவதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? திரும்ப இடைத்தேர்தல் வந்தா தாவேகா சார்பில் பெருந்துறையில ஜெயக்குமாரும், மதுராந்தகத்துல மரகதம் குமரவேலும், தாராபுரத்துல சத்தியபாமாவும், அம்பாசமுத்திரத்துல எசக்கி முத்து நிக்க போறாங்களா? ஒருவேளை அவங்க தாவேகா சார்பில் நின்னா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? சரி, இவங்க யாரையுமே நிற்க வைக்கல. ஒருவேளை தாவேகா இவர்கள் அல்லாமல் வேறு ஆட்களை விசில் சின்னத்துல களம் இறக்குனாங்கன்னா அந்த மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? தாவேகாவை சமீபத்துல தானே அந்தந்த தொகுதிகளில் தோற்கடிச்சிருக்காங்க. அந்த சூழல்ல இடைத்தேர்தல்ல தாவேகா வெற்றி அடைந்துரும் அப்படின்னு என்ன நம்பிக்கையில இப்படியான எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு இடைத்தேர்தலுக்கு இந்த தமிழ் சமூகத்தை தயார்படுத்துறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு தாவேகா தரப்புல இருந்து என்ன பதில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மக்கள் மனசுல இருக்கிற முக்கியமான கேள்வி. இது சாதாரண கட்சி மாற்றமா அல்லது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழலையே மாற்றப் போகிற அலையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழலையே தீர்மானிக்கிற மாபெரும் சக்தியாக உயர்ந்து நின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது இந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தங்களுடைய சொந்த எம்எல்ஏக்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு அசாதாரண சூழல்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால நேரடியாக கண்கூடாக பார்த்து விட முடிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இயக்கம், 50 ஆண்டு கால வரலாறு கொண்ட அந்த இயக்கம் நம் கண்களின் முன்பாக செதில் செதிலாக சிதிலமடைந்து கலகலத்து உடைந்து போவதா நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு பின்னணியில தாவேகாவினுடைய குதிரை பேரம் இருக்கிறது உண்மையெனில் நிச்சயமாக இந்த ஜனநாயகத்திற்கு புறம்பான, ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒருவேளை இப்படி கட்சி தாவி அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அந்த தலைமையின் மேல எடப்பாடி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, அதனால நாங்க கட்சி மாறுறோம் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் உடனடியாக தாவேகாவிற்கு ஆதரவான மனநிலையை எடுத்தது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது கண்டிப்பாக சந்தேகத்திற்கிடமான விஷயமாகத்தான் நமக்கு படுது. பொதுவா இந்த தேர்தலுடைய முடிவுகள் வருவதற்கு முன்பாக டிவிகே என்கிற கட்சி ஒரு மாபெரும் கட்சியாகலாம் பார்க்கப்படல. அது ஒரு 3வது இடத்துல இருக்கும், இல்லைன்னா 2வது இடத்துக்கு வரும் அப்படிங்கிற கணிப்புகள் தான் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து தாவேகா இப்போ ஆட்சியை அமைச்சிருக்காங்க. ஆனா 2வது இடத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைந்து செதிலமடைந்து ஒன்றுமே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதிமுக தன்னை காப்பாற்றிக் கொள்ளுமா? இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறுவதற்கு காத்திருக்கிறார்கள்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய போகிறார்? அதிமுகவை நேசிக்கிற, இரட்டை இலையை நேசிக்கிற அந்த மக்களுடைய மனநிலை இப்போது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம களத்தில் இறங்கி பார்த்தோம்னா தான் நமக்கு இன்னொரு உண்மை புரியும். தாவேகா இப்போ ஆட்சியில் இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான இடங்களை அவங்க தான் வென்றார்கள். அதனால தாவேகா ஒரு மாபெரும் கட்சியாக, மாபெரும் இயக்கமாக மாறிடுச்சா? ஏன்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து வருகிற அத்தனை எம்எல்ஏக்களும் தாவேகால தான் போய் ஐக்கியமாகறாங்க. தாவேகா வளர துவங்கி இருக்கிறதா? அதிமுக உடைந்து போய் கொண்டிருக்கிறதா? இன்னும் வரும் நாட்கள்ல இது மாதிரியான பல நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால கண்கூடாக அனுமானிக்க முடியுது. இந்த இடைத்தேர்தலுக்கு முன்பாக எத்தனை எம்எல்ஏக்கள் வெளியில வர போறாங்க, என்ன நடக்க போகுது, யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க, இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் அப்படியே அந்த ஆதரவை கண்டினியூ பண்ண போறாங்களா, இல்ல அதுல எதுவும் அவங்க மறுபரிசீலனை பண்ணுவாங்களா அப்படிங்கிற $1,000,000 கேள்விகள் தான் இப்ப தமிழகத்தினுடைய மக்கள்கிட்ட இருக்கு. இந்த குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, இந்த சூழல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுவதை நம்மளால பார்க்க முடியுது. ஒருபுறம் அரசியலில் ஒரு தீர்வுக்கு வர முடியாத ஒரு குழப்பம் நிலவி கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல கடந்த ஒரு 10 நாட்கள்ல தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைந்து நிற்குது. இந்த 2 பிரச்சனைகளையும் தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி கையாள போகிறார் அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரியும். எது எப்படியோ வரும் நாட்களில் தமிழகத்தினுடைய அரசியல் களம் நிச்சயமாக சூடு பிடிக்க போகிறது, அது மட்டும் உறுதி. இந்த அரசியல் மாற்றங்களை பற்றியும் கூட்டணி பேரங்களை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக மீண்டும் எழுமா? தாவேகா இன்னும் வேகமாக வளருமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது மாதிரியான அரசியல் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய திங்க் தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.